ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எம்எம்எஸோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு எக்ஸாமை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட பேட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் என்எம்எம்எஸ் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேட்டர்ன் இஸ் மஸ்ட். ஓகேவா? அதுவும் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அந்த கொஸ்டின் கேட்குறத பேஸ் பண்ணினா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஈஸியாக இல்லை மீடியமாக அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? நீங்கள் படித்ததை வச்சோ இல்லை புரிஞ்சுக்கிட்டதை வச்சோ இங்கே விஷயம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த எக்ஸாம் பேட்டர்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அந்த படி பார்க்குறப்ப லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின், அசர்ஷன் அண்ட் ரீசன், கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ஆட் ஒன் அவுட், குரோனாலஜிக்கல் ஆர்டர், மேட்ச் த ஃபாலோவிங், டைரக்ட் கொஸ்டின், இந்த மாதிரி ஒரு 7 டைப்பில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 டைப் இருக்குது. மொத்தம் இந்த 10 டைப்பை படித்தாலே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போது அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்குறப்போ டைரக்ட் கொஸ்டின். லாஸ்ட் கிளாஸில் நம்ம டைரக்ட் கொஸ்டினை என்ன அது என்னென்ன பண்ணணும்னு பார்த்துருப்போம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பார்த்துருப்போம். ஸோ அடுத்தது வந்து இந்த டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த கிங்கை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10 குரூப்பை வந்து நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஒரு டைனஸ்டி இல்லை ஒரு கிங் இருக்காருன்னா அவரோட ஃபவுண்டேஷன் யார், அதோட குரோனாலஜிக்கல் ஆர்டர், எம்பரரோட ஆர்டர் என்ன, டைனஸ்டி அண்ட் கிங்கோட ஃபஸ்ட்டு யார் வந்தால் லாஸ்ட் யார் வந்தால் அதை படி வச்சுக்கணும். பேட்டில் அண்ட் ட்ரீட்டிஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அட்மினிஸ்ட்ரேஷனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் பாலிசிஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? என்னென்ன பாலிசிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். லேண்ட் ரெவன்யூ பாலிசி யார் கொண்டு வந்தால், அதே மாதிரி ரைட் வரி, இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டம் பேஸ்டாக நீங்கள் படிக்கணும். ஆர்ட் கல்ச்சர், ஆர்ட் ஆர்கிடெக்சர் கல்ச்சர், அதுக்கு யார் யார் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா அது படிக்கணும். ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்ட் மூமெண்ட் என்ன, எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் என்ன, ஒரு டேர்மோட டெஃபினேஷன் என்ன, பிகனிடையா அப்படின்னா மீனிங் என்ன, பள்ளி சண்டம் அதை யார் கொண்டு வந்தால், அதுவும் மற்ற லெசன் கூட லிங்க் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி இயர்ஸை பேஸ் பண்ணி படிக்கிறதுக்கு மொத்தம் 75 இயர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதை படிக்கிறதுக்கு அந்த அந்த இயர்ஸோட பேட்டில், அடுத்தது அதோட ட்ரீட்டி, அடுத்தது அதில் பிரிட்டிஷ் யார் இந்தியன் யாருன்னு படிக்கணும். சரிங்களா? அதில் ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான் இது. இந்த பெரிய புராணம் அந்த கம்பராமாயணம் பிலாங்ஸ் டு டேஸ் பீரியட் இருக்கா. இப்போ இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நான் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். அந்த மெட்டீரியலை என்ன பண்ணியிருப்பேன்னா இங்கே பாருங்கள், பெரிய புராணம் இருக்கா, பெரிய புராணம். ஓகேவா? வெயிட் a minute. ஓகே, பெரிய புராணம் இருக்கா? என்ன பெரிய புராணம் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா பெரிய புராணம். பெரிய புராணம் எந்த பீரியடில் வருதுன்னா சோழா பீரியட். இதுதான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் படிக்கக்கூடாது, அது கூட இருக்கா மற்ற கேள்விஸை படிக்கணும். கம்ப ராமாயணம், கம்பர். 4000 திவ்ய பிரபந்தம் யார் இயற்றுனா, நம்பி ஆண்டார் நம்பி, திருவாசகம், கீதா கோவிந்தம், கபீர்தாஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் என்எம்எம்எஸ் இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அப்போ ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நடைமுறை செக்குலர் லிட்ரேச்சர் இதையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, சரிங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் மற்ற கொஸ்டின் கூட லிங்க் பண்ணி படிக்கணும். மேட்ச் த ஃபாலோவிங்குமே அதே மாதிரி. இங்கே வந்து 1லேருந்து 2 ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் எலிமினேட் பண்ணணும். உங்களுக்கு 1லேருந்து 2 ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பொறுத்தளவுக்கு பேஷ்வா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் போதும். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணும், சேனாபதி அப்படின்னு யார் அப்படின்னா அவராக வந்து கமாண்டர் இன் சீஃப். ஓகேவா? தலைமை தளபதி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? அடுத்தது அசர்ஷன் அண்ட் ரீசனுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் 1 to அதில் 1, 2 எதை பற்றி சொல்லுது, அதிலிருந்து ஆப்ஷனை எப்படி எலிமினேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், சோழா இரிகேஷன். சோழாஸ் வந்து இரிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. ஆமாம், ஏன் கொடுத்தாங்க? 16 மைல் லாங் எம்பார்க்மெண்ட்டை வந்து அவர் கட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்கூல் புக்கில் இந்த லைன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சோழாஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை யார் பில்ட் பண்ணா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் படிக்கணும். ஸோ அந்த மாதிரி படிக்கிறப்ப இந்த கிளாஸ் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குரோனாலஜிக்கல் ஆர்டரில்
பேட்டரியில் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இயர் ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் 1 or 2 கொஸ்டின் தான் கேட்பாங்களே, ஓகேவா? அப்போ அந்த 1 or 2 கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பெட்ரோலியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க ரிசோர்ஸஸில். அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் நல்லா படிக்கணும், ஓகேவா? கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பிளாக் டைமண்ட் அப்படிங்கிறது என்னது பெட்ரோலியம் இல்லைன்னு தெரியும், ஓகேவா? ஏன் அப்படின்னா பிளாக் கோல்டுன்னு தான் பெட்ரோலியத்தை சொல்லுவாங்க. இது பார்த்தாலே ஆன்சர் பண்ண முடியுமா? இதுக்கு வந்து ஜியோகிராஃபியில் நம்ம பார்க்குறப்ப நிறைய டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ கரெக்ட் அண்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு ஒரு மெத்தட், அதே மாதிரி இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டருக்கு ஒரு மெத்தட், அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒரு மெத்தடை வந்து நம்ம ஈஸியாக படிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். அதை நீங்கள் படித்தாலே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ கிளாஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுங்க, நம்ம ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்ப்போம்.